எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 27 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான டென்ஷன், பதட்டம். ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிறதுனால தாங்க எல்லா பிரச்சனையும் வருது. சிரிங்க சிரிங்க சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகிறதுனால தான் பிபி, சுகரு, தென் பக்கவாதம் எல்லாமே வருது. ரொம்ப டென்ஷனாக இருக்காதிங்க. சில விஷயத்தை ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தாக ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றி ட்ராவல் பண்ணிட்டு போங்க. சில விஷயத்தெல்லாம் ஓவராக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு முடிவுன்றது கிடையாது. அதை அப்படியே விட்டுருங்க. அதை அப்படியே யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு அது கூட ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மனுஷன் ஆசைப்படலாம், ரொம்ப பேராசைப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் நல்லது பண்ணணுன்னா டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். நீங்களும் டென்ஷன் ஆகிட்டு வீட்டில் இருக்கவங்களையும் டென்ஷன் ஆகிட்டு எதுக்குன்ற கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. டோன்ட் ஆர்கியூமெண்ட். சில விஷயத்தெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு முறை சொல்லுங்கள், ஒரு சான்ஸ் கொடுங்க, 2 சான்ஸ் கொடுங்க, 3 சான்ஸ் கொடுங்க. கேட்கலையா நீங்கள் மாறிக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்களை பற்றி யோசிங்க. திங்க போட்டு வருஷம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ட்ராவல் பண்ணாதான் உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி நெக்ஸ்ட் டேவை புத்துணர்ச்சியோடு நீங்கள் வரவேற்பீங்க. உங்களுக்கு மைண்டு சரியில்லை, டென்ஷனாக இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, மெல்லிசை சாங்ஸ், மெலடி சாங்ஸ் நிறைய கேளுங்க, வைப் சாங்ஸ் கேளுங்க, இனிமையான சாங்ஸாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். பணம் பிரச்சனை தாங்க, அதனால தான் டென்ஷன். யாருக்கு தான் இல்லை. கோடியாக கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான். வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மக்களுக்கு இறைவன் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வேணும் 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 வேணும்னு மணியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான். மணி மட்டும்தான் போதாதுன்னு சொல்லுவான். போதும்னு சொல்கிறது ஃபுட்டை மட்டும்தான். இன்றைக்கி டேயில் இன்னைய வேலையில் போதும்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களுக்கு பகிர்றது ஃபுட்டு மட்டும்தான். ஸோ அதனால் மணியை அதை மட்டும் நோக்கி போகாமல் டென்ஷன் இல்லாமல் லைஃப்பில் உங்களால் மற்றவங்களுக்கும் டென்ஷன் கொடுக்கக்கூடாது. அதுவும் ஒரு விதமான கஷ்டம்தான். அது விதமான பதட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டியை வளர்த்துக்குங்க. உங்களால் முடியலன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். உங்களோட டென்ஷனையும் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் டென்ஷன் ஏற்றி பிபி, சுகரு வர வச்சு, மனக்கவலை வர வச்சு அவங்களும் ஒரு நொடிக்கும் செத்துட்டு இருந்தாங்களா அதுவும் நம்மளை தான் சேரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும். உங்களை பற்றி யோசிங்க. திங்க போட் யுவர் செல்ஃப். திங்க போட் யுவர் செல்ஃப். நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இன்னைக்கு டேவை சாங்ஸோட, இனிமையோட, மெலடி சாங்ஸோடு வரவேற்று நிறைய விஷயம் இருக்குது. இயற்கை சீன்ஸ் இருக்குது. ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு டென்ஷன் ஆனால் ஒரு 2 பேர் ஃபேமிலி வீட்டில் போய்ட்டு ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு தங்கிட்டு வாங்க. ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படியே அந்த இடத்துல இருந்தால் தான் டென்ஷன் ஆகும். போயிட்டு வாங்க, போயிட்டு திரும்ப வந்துடணும். சரியா? கவலைப்படாதீங்க. நல்லா இருப்போம். எல்லோரும் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய், see you later. உங்கள் சுகன்யா. அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி தீபாவளி. பை பாய், see you later guys. எல்லாருக்கும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். see you later சுகன்யா.